Hello guys, welcome to the channel. This is Mano Manaving. December 30, 2024, Indian Space Research Organization ரெண்டு ஸ்மால் ஸ்பேஸ் கிராஃப்டை PSLV C60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த மிஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேடெக்ஸ் மிஷன். ஓகே, இதுக்கு முன்னாடி இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். 2035ல பாரதிய அந்தரிக்ஷா ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு நேம்க்கு கீழே இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒன்று அமைக்கப்பட போகுது. ஸோ இந்த இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் யார் மூலியமா ஆப்ரேட் பண்ண போறாங்கன்னு பார்த்தோம்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் மூலமா ஆப்ரேட் பண்ண போறாங்க. ஓகே, இந்த இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இது பண்றதுக்கு, அதாவது ஸ்டார்ட் பண்றதுக்கு அவங்க ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க. அதுல இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டெப் தான் இந்த ஸ்பேடெக்ஸ் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன். ஸோ இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமுக்கு என்ன அப்ரிவேஷன் பார்த்தோம்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட். வாட் இஸ் டாக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்கிங் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்டும் ஜாயிண்ட் ஆகிறதுக்கு தான் டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கஷ்டமா அப்படின்னு பார்த்தா ஆமா, இது ரொம்பவே கஷ்டம் தான். அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட் சொன்னீங்களா, அதுக்கு தனித்தனி நேம் இருக்கு. ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் SDX-01, அதை சேசர்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் SDX-02, அதை டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சேசர் அண்ட் டார்கெட் எவ்வளவு ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா 28,800 km/h ஸ்பீட்ல மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது எந்த டைம்ல இந்த ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணும், எந்த டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இதோட ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணுவாங்க பிஃபோர் டாக்கிங் அப்படின்னு பார்த்தோம்னா 5 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர், 500 மீட்டர், 225 மீட்டர் அண்ட் 3 மீட்டர் அப்படின்னு வரப்போ இந்த 28,800 km/h ஸ்பீட்ல மூவாகிட்டு இருக்க இந்த சேசர் அண்ட் டார்கெட் 0.036 km/h or 10 mm/s இந்த ஸ்பீடுக்கு. ஸோ ரெடியூஸ் ஆனோடனே ஒன்ஸ் இந்த ஸ்பீட் ரெடியூஸ் ஆனோடனே இதே பேஸ்ல டார்கெட் அண்ட் சேசர் ரெண்டும் ஜாயிண்ட் ஆகும்போது தான் அங்க டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. ஒன்ஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ்ஃபுல்லா ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு இடையில முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து இன்னொரு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் பவர் டிரான்ஸ்ஃபரும் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுமே தனித்தனியா அன்டாக் ஆகி பிரிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இந்தியால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கணும். ஸோ ஆக்சுவலா இது December 30th அன்னைக்கு லான்ச் பண்ணிட்டாங்க ரெண்டு சேட்டலைட்டையுமே. ஆனா Jan 7th வந்துட்டு டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் நடக்க வேண்டியது ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கும் இடையில. ஆனா அது போஸ்ட்போன் ஆகி Jan 9th கொண்டு வந்தாங்க. பட் எக்ஸஸ் ட்ரிஃப்ட் அவங்க பார்த்தனால, ரெண்டு ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கும் இடையில எக்ஸஸ் ட்ரிஃப்ட் பார்த்தனால இவங்கனால அந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியல. ஸோ இப்ப திருப்பியும் போஸ்ட்போன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இப்ப இருக்கிற சினாரியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி புது புது வீடியோஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. We'll see you next video. Until then, stay tuned with Mr. Nova. Bye.